உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் ரா கிட்டு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்து வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கின்ற வகையிலே என்கிற பெயரில் அவசர கதியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதை வன்மையாக தென் மாநிலத்தில் பொதுத் தேர்தல் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சார பணிகளை திசை திருப்புகின்ற அளவில் மத்திய அரசு வாக்காளர்களை திசை திருப்புகின்ற வகையிலும் இந்த அவையை கூட்டியிருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்கின்ற செயலை முன்முயற்சி எடுத்திருக்கிறது. அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்கள் பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் மத்திய அரசு வேண்டுமென்றே தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக தென் மாநில மக்கள் பாதிக்கின்ற வகையில் இந்த செயலை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதனால் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கூட்டணி தலைவர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 33% மக்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிறோம் என்கிற ஒரு செயலியும் ஈடுபடுத்துகிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அதை மசோதாவாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏன் மத்திய அரசு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை? அதுதான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக சந்தேகப்படுகிறோம். ஆகவே மத்திய அரசு பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கிறோம். ஆகவே மகளிருக்கான 50% இடஒதுக்கீட்டை வரவேற்கிறோம். அதை 33லிருந்து 50ஆக உயர்த்த வேண்டும். 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொகுதி மறுவரையறை என்கிற பெயரை மோசடி செய்கின்ற செயலை மத்திய அரசை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு அனைத்து கட்சி தலைவருடைய ஆலோசனை கேட்டு பொது தேர்தல் நடைபெறும் முடிந்த பிறகு மக்களின் கருத்துக்களை கேட்டு இதை சிறப்பு கூட்டத்தொடரில் கூட்ட வேண்டும். ஆகவே இந்த செயலை திடுதிப்பென மக்களை பொதுத் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் மக்களை திசை திருப்பதற்காக மத்திய அரசு இந்த செயலை செய்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் எங்கள் தலைவர் சற்று முன்பாக தொடர் போராட்டமாக நடைபெறும் என்று எழுச்சி தமிழர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் இன்று நாடு தழுவிய அளவில் அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுகின்ற அந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவித்து எங்களது கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேம்பாறு சாலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர்
சடைகாண்டி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட துணை செயலாளர் சண்முகராஜ், இளஞ்சுருத்தி எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் தினேஷ் வளவன், செய்தி தொடர்பாளர் அசோகன், சந்திரசேகர், நகர செயலாளர் முனியப்பன் ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் தினேஷ், சண்முகராஜ், ராஜவேல், மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம் 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 அவசர சட்ட மசோதாவை அவசர சட்ட மசோதாவை கொண்டு வர முயற்சி செய்யும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரி மேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தலித் சேட்டு, கேசவன், தீரன், சாந்திலிங்கம், ராமமூர்த்தி, குழந்தைவேல், ராஜாராம், ரகுஜநாத், சாட்ரிஸ் சண்முகம், அருள்மணி, ராம், வேலு, ஈழப்பறை முருகன், வீரமணி, ஞானசுடர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு பிஜேபி அரசை கைவிடு 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 தொகுதி மறுவரை கைவிடு 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 பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை மறுவரை செய்வதை கைவிடு இந்திய அரசு மோடி அரசு வஞ்சிக்காதே என் மாநில மக்களின் உரிமைகளை வஞ்சிக்காதே. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு தருமபுரி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சி நிர்வாகிகள் மின்னல் சக்தி, குமரன், சமத்துவன், கிள்ளிவளவன், அதிகமான், வசந்தன், ரங்கராஜன், வெள்ளைச்சீனி, நியூ ரவி, முரளி, தனலட்சுமி, விடுதலை மணி, சம்சலா, இந்துமணி, குண்டு கார்த்திக், அம்பேத் வளவன், பொன் சுரேஷ், உமாசங்கர், அருண், மாது, ராமன், லோகநாதன், அர்ஜுன், அம்பேத்கர், தென்பாண்டியன், மோகன், அரவிந்தன், தினகரன், ஆறுமுக பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொகுதி மறுவரையறை மசோதாவின் நகலை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். துரோகம் செய்யாது துரோகம் செய்யாது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் பழங்கரை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவிநாசி சட்டமன்ற தொகுதி தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பழ சண்முகம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் மிச தங்கவேல், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் கௌசல்யா மற்றும் ஜோதிமணி, ரஞ்சிதா, பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கூடுதலாக அதிகப்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்ற மோடி அரசே மானங்கட்ட மோடி அரசே லட்சங்கட்ட மோடி அரசே திரும்ப பெறு. இன்றைக்கு நமது எழுச்சி தமிழர் தேசிய தலைவர் அவர்களுடைய
வழிகாட்டுதல் பேரிலும் தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நேரடி வாரிசு, அரசியல் வாரிசு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணக்கமும் தமிழ்நாடு முழுவதும் இந்திய பாஜக அரசு, ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவசர சட்டத்தை கொண்டு வருகிறது. எதுக்கென்று சொன்னால், ஒட்டுமொத்த சர்வாதிகார போக்கோடு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்தி 800க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிகப்படுத்தி அந்த தொகுதிகள் வாரியாக சர்வாதிகாரமாக ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அரசியல் சட்ட விரோதத்துக்கு எதிராகவும் செயல்படுகிற மோடி அரசை, பாஜக அரசை கண்டித்து நம்முடைய தேசிய தலைவருடைய வழிகாட்டுதல் பேரிலும் நம்முடைய தமிழக முதல்வருடைய ஆணைக்கிணங்கவும் கருப்பு சட்டை அணிந்து இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பழக்கரை கிராமத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைமை அலுவலகம் முன்பு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் தொகுதி மறுவரையறை மசோதா நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய துணை செயலாளர்கள் தர்மலிங்கம், முருகேசன், மாயக்கண்ணன், வேல்முருகன், பேலூர் நகர செயலாளர் கோவிந்தராஜ், நகர துணை செயலாளர் கண்ணன், மாவட்ட அமைப்பாளர் ஜெய்பீம் சுரேஷ், ஒன்றிய அமைப்பாளர் கார்த்திக் மற்றும் கண்ணதாசன், சஞ்சய், விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையை விதித்திடு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர் உதயகுமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மோகன்ராஜ், அரசு போக்குவரத்து கழக மாநில துணை செயலாளர் ஆற்றலரசு மற்றும் சக்திவேல், சுப்பிரமணியன், ஸ்டான்லி, நிலவன், திருமார் ரகு, சையது இப்ராஹிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இன்றைய தினம் நாடாளுமன்ற அவையில தொகுதி மறு சீராய்வு பண்ணுவதை எதிர்த்தும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில எமது எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணையின்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுத்தைகள் ஒன்றிணைந்து அவரவர் இல்லங்களில் கொடிகளை ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள விடுதலை சிறுத்தைகளுடைய இல்லங்களில் கருப்பு கொடிகளை ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்தும் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்த நாடாளுமன்ற அவையில நிறைவேற்ற துடிக்கக்கூடிய இந்த மறு சீராய்வை தடை செய்ய வேண்டும், அதை மறுசீராய்வை செய்யக்கூடாது என்று கூறி கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில நாங்கள் கருப்பு சட்டையை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தும் போராட்டம் செய்கிறோம். நான் தமிழ்முத்து, ஈரோடு மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், விடுதலை சிறுத்தை கட்சி. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன், மேலிட பொறுப்பாளர் சிவஞானம், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் நேதாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்து. விடமாட்டோம். தொகுதி முறை சட்டத்தை விடமாட்டோம்.
தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொகுதி மறுவரையறை மசோதாவின் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் கனியமுதன், வில்வன் கோதை, மாவட்ட செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் செல்ல பாண்டியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு திடிக்காதே திடிக்காதே மரலே திடிக்காதே வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மோடி அரசு வாபஸ் வாங்க மோடி அரசு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெற்கு மாவட்ட செயலாளர் காயத்ரி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பிரேம்குமார், மாவட்ட பொருளாளர் சதீஷ்குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் செந்தில்குமார், சிவகுமார், விஜயகுமார் மற்றும் கனிமொழி, காயத்ரி, சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பாஜக அரசை கண்டிக்கின்றோம் 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 பாசிச அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் யுவராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தினேஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் மற்றும் பிரியா, நந்தகுமார், நாகப்பன், பழனி, மணிக்குமார், ரவி, தயா, பிரபு, பிரேம்குமார், மகிமை, தாஸ், வெங்கடேசன், மதன் குமார், ஷாம், சரவணன், மருதுபாண்டியன், முருகன், வினோத்குமார், சக்தி, சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் இது போராட்டம் கருப்பு சட்டை போராட்டம் எழுச்சி தமிழர் ஆணைப்படி நடந்து நின்ற போராட்டம் வெல்லட்டும் 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 கருப்பு சட்டை போராட்டம் வெல்லட்டும் மத்திய அரசு மோடி அரசு வஞ்சிக்காதே வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் நம்மை எல்லாம் மனிதராக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகம், கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மக்களை வஞ்சிக்காதே, மோடி அரசே, கேடி அரசே, நியாயம்தானா நியாயம்தானா, மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவை வஞ்சிக்காதே, திருடாதே பாராளுமன்றத்தை திருடாதே பாராளுமன்ற மறுசீரமைப்பு என்ற பெயரில் திருடாதே. நியாயம்தானா மோடி அரசே நியாயம்தானா. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கும்ஃபு கலை நிலவன்
தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில நிர்வாகி நீலன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் தோழர் செந்தில் வளவன் மற்றும் காத்தவராயன், தலித் பிரபா செல்வம், முல்லை வினோத், தயாநிதி, வழக்கறிஞர் ராஜேஷ், வில்சன், பிரவீன், வீரா, சதா, சமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்திய ஒன்றிய அரசு கைவிடு மறுவரையை கைவிடு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதை கண்டிக்கிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சீராப்பள்ளி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் நீலவானத்து நிலவன், மாநில வணிகரணி துணை செயலாளர் கபிலன், மாவட்ட பொருளாளர் செல்வராஜ், ஒன்றிய பொறுப்பாளர் பெரியசாமி, சீராப்பள்ளி பேரூர் செயலாளர் சுரேஷ், நாமகிரிப்பேட்டை பேரூர் செயலாளர் திராவிடமணி, மாவட்ட பொறுப்பாளர் காப்புக்காரன் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மறுவரையை திரும்ப பெறு. பாராளுமன்ற தொகுதி மறுவரை மசோதாவை திரும்ப பெறு. மோடி அரசே, ஒன்றிய அரசே, வஞ்சிக்காதே. தமிழகத்தை வஞ்சிக்காதே. கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். எழுச்சி தமிழரின் தம்பிகள் கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு. பாராளுமன்ற தொகுதி மறுவரையை திரும்ப பெறு. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,